என் அன்பு தங்கமே, யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய். உன் தாயானவள் இந்த வராகி எனக்காக ஒரு 3 நிமிடம் நீ ஒதுக்கி விடுவாயானால் நிச்சயமாக இந்த வராகியினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நீ நினைக்கலாம், நாம் அப்படி யாருக்கு நேரத்தை ஒதுக்கினோம் என்று. என் பிள்ளையே, நிச்சயமாக நீ ஒதுக்குகின்றாய். தேவையில்லாத மனிதர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்குகின்றாய். உனக்கு கிடைக்கின்ற பொன்னான நேரத்தை எல்லாம் இதுபோன்று தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீ செலவிடுவதனால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ உணராமல் சென்று விடுகின்றாய். சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் எந்த அளவிற்கு காயங்களை கொடுக்கின்றது. ஆனால் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது எப்பொழுதாவது உன்னுடைய மனது காயப்பட்டிருக்கின்றதா? அம்மா, ஒரு பொழுதும் நீ காயம்படும்படி பேச மாட்டேன். அப்படியே ஏதாவது ஒரு சில விஷயங்களை எடுத்துரைத்தாலும் என் குழந்தைக்கு புரியும்படி நான் எடுத்துரைப்பேனே தவிர ஒரு பொழுதும் நீ மனம் வருந்தும் நிலைக்கு உன்னை நான் தள்ளிவிட்டு விட மாட்டேன். என் பிள்ளை, இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரை நீ உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நாம் இன்று என்ன அவமானங்களை சந்தித்தோம்? எந்த வெற்றியை பெற்றோம்? எது தோல்வியில் முடியும் என்று நினைக்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? ஆனால் நீ சிந்திக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு வெளியில் சொல்வதற்கென்று கூட யாரும் இல்லை என்று உன்னுடைய மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இதற்கெல்லாம் நீ வேதனைப்படக்கூடாது. யாரும் இல்லை என்று நீ நினைப்பது தவறான விஷயமல்லவா? உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்று அவ்வளவு எளிதாக நீ சொல்லிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ எனக்கு எதை கொடுக்கிறாய் என்று அம்மா ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் நான் எதிர்பார்க்கின்ற விஷயம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும். இதை மட்டும் நீ எனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருந்தாலே போதும். இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு மனம் வெதும்பி நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உன்னை தேற்றியது யார் என்று நினைக்கின்றாய்? உன் தாயானவள் நான் அல்லவா? நான் தானே உன்னை தேற்றி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சந்தித்து மனம் வேதனைப்பட்டு தவித்து நின்றாயோ அந்த நேரங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மீண்டும் வராது. இவையெல்லாம் உனக்கு ஒரு நல்ல அனுபவங்களாக மாறிவிட்டது. நீ நினைத்து பார்க்க பார்க்க இவையெல்லாம் எப்படி நாம் இதை கடந்து வந்தோம் என்று நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவில்தான் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது. என் குழந்தையே, சற்று சிந்தித்து பார். இன்று நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய். ஏகப்பட்ட கஷ்டங்கள் அதில் உனக்கு இருந்தது. அதை எல்லாம் எப்படியோ கடந்து வந்து விட்டாய். இதில் கஷ்டம் வருகிறது என்று தெரிந்தவுடன் உன்னுடைய மனது படபடத்ததும் அந்த நேரத்தில் இதை செய்துவிட மாட்டோம் என்று நீ தவித்து நின்றதையும் நான் கண்டேன். ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே நீ அமைதியாகி நாம் நிச்சயமாக இதற்கு ஏதாவது ஒரு தீர்வினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று யோசித்து அதற்கான தீர்வினையும் கண்டு நீ அதில் வெற்றியும் பெற்றாய். அப்படியானால் என் பிள்ளை, அந்த நேரத்தில் நீ என்ன யோசித்தாய்? உன் மீது உனக்கே மிக பெரிய நம்பிக்கை வந்ததல்லவா? நம்மாலும் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்ததல்லவா? இந்த எண்ணத்தை உனக்குள் கொடுத்தது யார் என்று நினைக்கின்றாய்? 2 நிமிடம் நீ எல்லாம் முடிந்து விட்டது என்று அமர்ந்து விட்ட நேரத்தில் உனக்குள் இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்தது யார் என்று நினைக்கின்றாய்?
உடனிருக்கின்ற எந்த மனிதரும் உன்னை ஊக்கப்படுத்தவில்லை. உடனிருந்து அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி உன் மனதைத்தான் காயப்படுத்தினார்களே தவிர யாருமே உன்னோடு நின்று உனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. இத்தோடு உன் கதை முடிந்தது என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ மீண்டு எழுந்தாயல்லவா? நீ மீண்டு வந்தாயல்லவா? இதுவெல்லாம் இந்த வராகியின் மீது நீ கொண்ட பக்தியினால், இந்த தாயானவள் உனக்கு செய்த உதவியினால். என் பிள்ளை, நான் உனக்கு செய்கின்ற உதவிகளுக்கெல்லாம் ஒரு நாளும் உன்னிடத்திலிருந்து கைமாறு எதிர்பார்த்தது கிடையாது. நான் எதிர்பார்க்கின்ற கைமாறு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய முழுமையான அன்பைத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் எல்லாவற்றையும் நீ ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்து வரத்தான் செய்திருக்கின்றாய். அதை நீ நினைத்து பார் என்றுதான் சொல்கின்றேன். பின்னாளில் நீ சொல்வாய், அன்று இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஆனால் அதையெல்லாம் நான் எளிதாக வென்று காட்டினேன். நீங்களும் இதையெல்லாம் எளிதாக வென்று காட்ட வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நீ அறிவுரைகளை வழங்கி கொண்டிருப்பாய். அன்று நினைக்கும் பொழுது உனக்கே இவையெல்லாம் சிரிப்பாக தோன்றும். நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் அனுபவம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்து என் குழந்தை, உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்வாய். அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்கின்றேன், எந்த கஷ்டம் வந்தாலும் உடைந்து நொடிந்து போகாதே. நிச்சயமாக சற்று நேரம் யோசித்து விடுவாயானால் உனக்கு உடனடியான தீர்வு கிடைத்துவிடும். உடனடியான தெளிவு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிடும். நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை நிச்சயமாக செய்துவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வு உனக்குள் வந்துவிடும். இதைத்தான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன். என் பிள்ளையே, இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளை கண்டும் நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவான விஷயங்கள் பல இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அம்மாவிடம் பேசும் பொழுது உனக்கு மன ஆறுதல் கிடைக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும். தேவையில்லாமல் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை அப்படியே நீ விட்டுவிட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான மன உறுதியான செயல்கள் பலவற்றை நீ செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனிமேல் எப்பொழுதுமே உனக்கான மனநிறைவான சூழ்நிலைகள் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். நடப்பதை எல்லாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நமக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் அம்மா வேடிக்கை பார்க்கிறாளோ என்று நீ நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் உடனிருந்து உனக்கு மிக பெரிய அளவில் ஆபத்துகள் வராமல் நான் தடுத்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறும். எல்லா நேரமும் இனி உன் வாழ்க்கையாக உன் கைகளில் கிடைக்கும். நல்லதை நடத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதாது. அது நடப்பதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னை சுற்றி உருவாக்க வேண்டும். அதை உன் தாயானவள் நான் உன்னோடு சேர்ந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் வாழ்க்கை எப்படியும் இந்த தாயானவள் கைகளில் தான் இருக்கின்றது என்று நீ எப்பொழுது நம்புகின்றாயோ அப்பொழுதிலிருந்தே அம்மாவை உணரத் தொடங்கி விடுவாய். வராகியின் அன்பு என்றென்றைக்கும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்காதே. என் தங்கமே, ஆறுதல் கிடைத்து விட்டது என்றால் மட்டும் அம்மாவிற்கு வஜ்ரகோஷம் சொல்லிவிடு. நீ சொல்கின்ற வஜ்ரகோஷமானது இந்த தாயானவள் என்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். அம்மாவிற்கு நீ வஜ்ரகோஷம் என்று பதிவிடு. நான் மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளையோடு பயணித்து கொண்டே இருப்பேன். என்னை நீ உணர்கின்றாயா என்பதனை நான் நிச்சயமாக இதன் மூலமாக தெரிந்து கொள்வேன்.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.